ஏழை விதவை வாழ்ந்த காலத்தில் யூத தலைவர்கள் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க. ஆலயத்தையும் காணிக்கையையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய எல்லாருமே ரொம்ப மோசமா இருந்த அந்த காலத்துல கூட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்கணும். வேதம் இந்த ஏழை விதவை வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஒருவேளை நம்முடைய காலத்தில் கூட அப்படி இருக்கலாம். எதுக்கு நான் காணிக்கை கொடுக்கணும்? நான் கொடுக்கிற பணங்கள் எல்லாம் விரயமாக செலவு செய்யப்படுறதை நான் கேள்விப்படுறேனே. யாருமே தலைவர்களும் சரி, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் சரி, அதை முறையாக பயன்படுத்துவது இல்லையே. அப்ப ஏன் நான் தியாகம் பண்ணி காணிக்கை கொடுக்கணும்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இது நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை. அவங்க சரியா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் காணிக்கை கொடுக்கக்கூடிய அளவுகோலாக நம்ம என்ன செய்யக்கூடாதா? வைக்கக்கூடாதா? நம்முடைய வேலை கொடுக்கிறது, அவ்வளவுதான். நிர்வகிக்க வேண்டியது அவர்களுடைய வேலை. நான் கொடுக்காவிட்டால் தேவன் என்னை கேட்பார். பணத்தை முறையாக நிர்வாகம் செய்யாவிட்டால் அவர்களை தேவன் கேட்பார்.